பூர்ணப்படுத்த கடவோம். வசனம் தான் சொல்றாரு. வசனம் பரிசுத்தமாகுதலை ப்ராசஸ், அதுல போ, அது ப்ராசஸ் தான் இரு. அதான் பிரசங்கம். இந்த பிரசங்கம் யாருக்கு பிடிக்காது? அதெல்லாம் பரிசேயர்களுக்கு பிடிக்காது. பரிசேயர்கள் அவன் எப்படி ஆளுனா, மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் தாண்டி பாளையத்துக்கு புறம்பே இருக்க சாணிக்கிட்ட போயிடுவான். அந்த காளையோடைய சாணி தோலையும் எரிக்கிறதுக்கு சொல்றாங்க, அங்க போயிடுவான். பரிசுத்த ஸ்தலத்தையும் தாண்டி சாணிக்கிட்ட போய் நிற்பான். சாணியில் நின்னா சாணியில் நிற்கிறானோ ஒருத்தன், அவன் பரிசேயர்கள். இந்த பக்கம் ஒரு கூட்டம் இருக்குது, யாரு? பரியாசக்காரர்கள். அவன் இந்த ப்ராசஸ்க்கு வரமாட்டான். அவர் தான் எல்லாத்தையும் எனக்கா பண்ணிட்டார்ல, எல்லாரும் எனக்கு செஞ்சுட்டார்ல. அவன் யாரு? இவன் பரிசையும் கிடையாது, பரியாசக்காரன். இவன் எங்க போவான்? எங்க நிற்பான்? கழுவப்பட்ட பண்டி சேற்றில் பொருளை திரும்ப அப்படின்னு சொல்ல மாதிரி சாக்கடையில் போய் நிற்பான். அவன் சாணியில் நிற்பான், இவன் சாக்கடையில் நிற்பான். நீ எங்க நிற்கிற? சாணி இல்லையா, சாக்கடை இல்லையா, எங்க நிற்கிற? ஆனா பரிசுத்தமான எவனோ அவன் சாணியில் இல்லை, சாக்கடையில் இல்லை, அவன் சத்தியத்தில் நிற்பான்.